வணக்கம் மக்களே. இது என்ன சாஃப்ட்வேர்னா ஃபைனான்ஸ் சாஃப்ட்வேர். இந்த மந்த்லி, டெய்லி, இயர்லி இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணுறாங்கல்ல, அந்த ஃபைனான்ஸ் சாஃப்ட்வேருங்கிறது. இந்த ஃபைனான்ஸ் சாஃப்ட்வேர் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கஸ்டமர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துட்டு போதும். நேம் கொடுத்துட்டு இதில் உங்களை ஆப்ஷன் தான் இதெல்லாம் நீங்கள் இதில் வந்து ஃபாதர் நேமு, உங்களுடைய மொபைல் நேமு, என்ன தொழில் பண்ணுறீங்க, முகவரி, ஆதார் வேணால் இது ஜஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆதார் அட்டாச் பண்ணுறதுனா அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு மட்டும் அடித்தா போதும், மீதெல்லாம் இது சிஸ்டமே கால்குலேட் பண்ணிக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ அதில் இன்ட்ரெஸ்ட்டு, இது என்ன பர்சன்டேஜ் வந்துச்சு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இது கால்குலேட் பண்ணிக்கும். நீங்கள் வந்து எத்தனை நாள், 100 days மொத்தம் எத்தனை நாள், ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்கள் கலெக்ஷன் பண்ணணும், எல்லாமே சிஸ்டமே பார்த்துக்கும். நீங்கள் எதுவுமே இல்லை கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது எப்படி கால்குலேட் பண்ணுதுன்றதுனாக்கா இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் நான். சிம்பிள், ரொம்ப சிம்பிளுங்க இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு அதே தான் முடிஞ்சு போச்சு. ஒரு கஸ்டமரை ஆட் பண்ணியாச்சு. வசூல் எப்படின்னு பாருங்கள். வசூல் தான் வந்துடுச்சு பாருங்கள். இது உங்களுக்கு வசூல் ரொம்ப ஈஸி. ஒரு நாளைக்கு 100 ரூபா. இவர் அன்றைக்கி 100 ரூபா கொடுத்தா ஆக்சுவலாக அன்றைக்கி 100 ரூபா போட்டுக்கலாம் நீங்கள். இல்லை அன்றைக்கி 200 ரூபா கொடுத்தா 200 ரூபா. நீங்கள் வசூல் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சிம்பிள். அதே தான் முடிஞ்சே போச்சு. நீங்கள் வந்து கஸ்டமர் ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்கள் வசூல் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து வரோம் பாருங்கள். இப்போ நீங்கள் கஸ்டமர் ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேர் கொடுக்கணும். பேர், தந்தை பெயர், தொலைபேசி, என்ன தொழில், முகவரி இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இது எப்படி ஆட் ஆகுதுன்றதை பாருங்கள். இந்த 13%. நீங்கள் இங்கே செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா இங்கே அமைப்புன்னு இருக்கும். செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த செட் பண்ணிக்கிற பாருங்கள். மொத்தம் 18%. நீங்கள் ஒன் டைம் செட் பண்ணிட்டா போதும், லைஃப் லாங் அப்படியே இருக்கும். அதே போல் நீங்கள் டேஸ் செட் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஸ் மொத்தம் எத்தனை நாள் நீங்கள் ஃபைனான்ஸ் கொடுக்குறீங்கன்றது எல்லாத்தையும் நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். இதை செட் பண்ணி இந்த பாருங்கள், இது 10 நாள், இது எத்தனை நாள் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு டைம் போய்ட்டு அங்கே எத்தனை பெர்சன்டேஜ், இது மொத்தம் எத்தனை நாள்ன்றதெல்லாம் நீங்கள் அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு. இதில் நெக்ஸ்ட்டு நீங்கள் அறிக்கை பாருங்கள். இதில் எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிக்கிறாங்க, அதை மாதிரி இன்றைக்கி கலெக்ஷன் இது எல்லாமே இருக்கும் இன்றைக்கி. அதே போல் கடன் அறிக்கை, இது மொத்தம் லிஸ்ட்டு உங்களுக்கு வரும். எந்தெந்த கஸ்டமரு, எந்த நம்பர்ஸு, லோன் அமௌண்ட்டு கலெக்ஷன் ஆனது, இது எல்லாமே இது இருக்கும் உங்களுக்கு. டேட் வைஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் இது உங்களுக்கு சிறப்பு இது அறிக்கை என்பது எப்படின்னா, இப்போ நீங்கள் லெக்சரர் மெயின்டைன் பண்ணுவீங்க. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஃபைனான்ஸ்லேயும் புக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த லெக்சரர் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும். இது கிளியராக இதை பாருங்களேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஒரு நாளைக்கு யார் யார் கொடுத்துருக்கீங்க, என்ன ஊர், பேர் எல்லாமே கிளியராக இருக்கும். வாடிக்கையாளர் எல்லாமே கிளியராக, அந்த புக்கு எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிக்கிறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கிளியராக இருக்கும். இன்றைக்கி போட்டிருக்காங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் கட்டிக்கிறாங்க எல்லாம் கிளியராக இருக்கும். இதில் நீங்கள் எக்ஸஸாக இப்போ 100 ரூபானா 110 ரூபானா 110 ரூபா அப்படின்னு கிளியராக வந்துடும் இது உங்களுக்கு. அதேபோல் மாதாந்திரம், இந்த மாதம் மொத்தம் எவ்வளோ டீட்டெயில்ஸ் அந்த லெக்சரில் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும் உங்களுக்கு கிளியராக. எல்லாமே தமிழில் இருக்கும் உங்களுக்கு. அதே போல் டெய்லி ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இது அதே போல் என்ன செலவு பண்ணுறீங்களோ இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் என்னென்ன ஊழியர், நீங்கள் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்தீங்கன்னா இங்கே வசூல் பண்ணும்போது நீங்கள் ஒரு குரூப் இங்கே இதில் நீங்கள் ஒரு குரூப் இருக்கும் பாருங்கள். இந்த குரூப் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் அந்த ஏரியா கலெக்ஷன் பண்ணிங்கன்னா அது குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம். குரூப் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த இந்த குரூப் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னா இங்கே தான் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். இங்கே ஆட் குரூப் இருக்குது பாருங்கள். இந்த ஆட் குரூப்பில் போய்ட்டு இந்த குரூப்பில் யார் போய் கலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சிவாவா யார் என்னென்னு அது கலெக்ஷன் பண்ணுறாங்க அதை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா
உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த குரூப்பு இதில் இந்த வசூல் பண்ணும்போது உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் குரூப்ஸ் இருக்குது பாருங்கள். எந்த குரூப்னால் அந்த குரூப் மட்டும் வரும். அவங்க யார் யார் கலெக்ஷன் பண்ணுறாங்களோ இவங்க போய் இந்த ஏரியாவில் யார் கலெக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் வந்து இந்த லிஸ்ட்டில் காட்டும். கடைன்னு அவங்க என்ட்ரி போட்டுக்கினே இருக்கலாம் உங்களுக்கு இந்த வசூல் இதில். அதேபோல் இந்த வசூல் பண்ணுறதும் ஈஸி. செலக்ட் பண்ணி டக்குன்னு நீங்கள் வந்து என்ட்ரி போட்டுக்கினே இருக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதேபோல் நீங்கள் எல்லாமே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மந்த்லி ரிப்போர்ட்ஸு, என்ன வசூல் கலெக்ஷன்ஸு, எந்த இது ஃபுல் ரிப்போர்ட்டும் இது உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் மக்களே இது உங்களுக்கு.